நம்ம வீட்டில் ஒரு குருவி வந்து உட்கார தெரியுமா? அது மாதிரி தான் தைக்கணும். கெட்டு போய் அதுவா அது மேலே இருக்குது பாக்கெட்டா? உனக்கு எவ்வளோ வருது இது? 120 எங்கே மட்டுமா தெரியுறாங்க, நிறைய இடத்துல நம்ம பேசுறது. That's what I'm talking about. Wait. Okay, now from the beginning. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்துட்டு இன்னைக்கு சண்டே அமாவாசைன்றதுனால சீக்கிரமே சமைச்சு சாப்பிட்டுட்டு வெளியில் கிளம்பியிருக்கோம். எங்கே மாமா கூப்பிட்டு போகிற? ஃபிஷ் கண்காட்சி, அதாவது இந்த பொட்டானிக்கல் கார்டன் போய் பார்க்கறதுன்னு ஆளே கிடையாது. நானும் பார்க்குறேன். கல்யாணம் ஆகி 5 வருஷம் தான், கம்மி தான் ரேட்டு. 10 ரூபா தான் டிக்கெட் கொடுக்குறது. அதே வந்து நாங்கள் காமிக்கல. அதான் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே போயிட்டு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமெலாம் நான்வெஜ் வாங்கி வந்து சமைச்சு சாப்பிட டைம் ஆகிடும். இன்றைக்கி அமாவாசையில் சிம்பிளாக சாம்பார் வாழைக்காய் வறுவல் சாப்பிட்டாச்சு. இப்போ ஸ்வைங்கின்னு போய் அங்கே சும்மா சுற்றி பார்த்துட்டு அப்படியே சண்டே மார்க்கெட் தெருவையும் சுற்றி காத்துட்டு வரலாம். அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் போகலாம். சரியான வெயில் காயமிது ஃப்ரெண்ட்ஸ். அமாவாசைன்றதுனால செம்ம வெயில். இந்த வெயில் கூட்டின்னு போகிறாரு, வாங்க எங்கேயா கூப்பிட்டு போகிறேன்னு. கட்டை போய் ஒன்று எடுத்துணும், எதாவது வாங்கினா எடுத்து வரலான்னு. அங்கங்கே போய் தனியாக பை கேட்டால் அதுக்கு 2 ரூபா 1 ரூபா காசு. வெயில் இன்னும் சித்திரை மாதம்லாம் எப்படி வெயில் காய போதும். இவர் இந்த வெயில்லையும் எங்கேயாவது கூப்பிட்டு போக சொல்லி அழுகுறாரு. எப்படி இருக்கிறாரு, ஜம்முன்னு உட்காந்துக்கிறாரு வண்டியில். சத்தம் வேற. நம்ம வீட்டில் ஒரு குருவி வந்து உட்கார தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த போத்தீஸ் வரத்துக்கே இவர் தூங்கிட்டாரு. இவர் வேறு வெளியில் கூட்டு போக சொல்லி அழுதுட்டு கிடக்கிறாரு. போத்தீஸ் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு ஏதாவது வாங்கலான்னு. அது மாதிரி தான் தைக்கணும். இது எவ்வளோ? இது இதெல்லாம் ட்ரிங்க்ஸ் கேன், இதெல்லாம் சாப்பிடுவியா? மில்க் ஷேக்லாம் ஒயின் வேணுமா? போதுமா? பவுட்ரு இருக்குல்ல, மொத்தம் என்ன வாங்கணும்? இதே எவ்வளோன்னு தெரியலையா? ஆமாம், இந்த எடுக்க போகிறேன். அது அந்த 10 ரூபா போர் பண்ணிடல, அதில் 2 எடுத்துக்க போகிறேன். அதான் போதும். 10 ருபீஸ் தானே? எல்லாம் புதுசாக தான் இருக்கும். அது 2 நாளில் காலி ஆகிடும். 8ஆம் மாதம் வரைக்கும் தான். உனக்கு எதாவது வேணுமா? இந்த கேக் வேணுமா உனக்கு? ரோலு. ஸோ அதில் சின்னதாக அது இருக்கும். அது எவ்வளோ? அது இது பாரு,
இதிலே ஒரு சின்னது கொடுத்துருக்காங்க. ஸ்பூனு ஃபோர்க்லாம் அதே எடுத்துக்கலாம். எடுக்காது, ஒட்டி வச்சிருக்காங்க. இதே எடுத்துக்கலாம். இது மசாலா சூப்பராக இருக்கு. இதில் 2 கொடுத்துருக்காங்க. 2 இல்லை, அந்த கேப் மாதிரி. அதான் இது மாதிரி வாங்கிக்கோ. அதுவும் எடுத்துக்கோ, அதுனா நீ தனியாக கொடுக்கலாம். இன்னும் கட்டாயம் இந்த ஸ்க்ரப்பர் வேணுமா? இருக்கா? போ கெட்டு போடு. அதுவா? அது மேலே இருக்குது பாக்கெட்டா? சரி, அப்போ இந்த நீட்டாக இருக்குது, அது எடுத்துக்கோ. மேலே இருக்குது, இப்போ பாக்ஸில் இருக்குது. இப்போ அது எவ்வளோன்னு பாரு. எல்லாமே தானே கொடுக்கணும் அவனுக்கு. எவ்வளோ வருது அது? அதுக்கப்புறம் என்ன வேணும்? இந்த மாத்திரை முட்டையெல்லாம் வேணுமா? என்ன வாங்கணும்? அவ்வளோதானே? பப்பாயா சோப் வாங்கணும். பப்பாயா சோப் என்ன தம்பி, எப்பயும் இல்லாமல் ரொம்ப ஹெவியாக வாங்கிக்கிற பிள்ளைங்க தருவ. நம்ம பட்ஜெட்டுக்கு எஸ். வாங்கி கொடுக்கத்தே நான் தான். எனக்கே பார்ப்பேன். அந்த கடாயெல்லாம் அந்த பக்கம் வை. தரேன். வாங்காத மாதிரி இதா அள்ளி பாக்கி பெரிய பைய ரொப்பிட்டேன். ஃபினிஷ். நான் எப்படி போச்சு பர்ச்சேசிங்? அங்கே மட்டுமா சரிதாங்க, நிறைய இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் பர்ச்சேசிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். கீழே நின்றுட்டுருக்கோம். பொட்டானிக்கல் கார்டன் போகலான்னு பார்த்தோம். அங்கே வந்துட்டு இது ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, மாற்றிட்டு இருக்காங்க. அந்த வருஷம் 9ஆம் மாதம் வரைக்கும், அதனால் அங்கே போக முடியும். ஸ்மார்ட் சிட்டி. இப்போ வந்துட்டு இது மட்டும் போச்சு வந்தோம். 2500 ரூபா ஃபினிஷ். உச்சா விட்டு மானம் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபேமஸ் போடாமல் கூப்பிட்டு போயிட்டோம். பிரச்சனை போகிற இடத்துலாம் நீர் மாற்றிட்டு வராரு. இவர் எப்படி பார்க்குறாரு வேறு அவரை காட்டான்.
பாருங்க உச்ச விட்டு அவங்க அப்பா சட்டையெல்லாம் நினச்சிட்டான். டிசிப்ளின் எப்போதான் உனக்கு வரப்போதோ தெரியல. அது வளர்ந்தா வந்துடும் தானே. சரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் போயிட்டு சண்டே பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தோம். சண்டே மார்க்கெட் போகலான்னு பார்த்தோம். அங்கேயும் வந்துட்டு நாங்கள் 2000 எல்லாம் வாங்கிட்டு வரலான்னு பார்த்தோம். 500 எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. ஸோ அதனால் சண்டே மார்க்கெட் போகல. அங்கே போனால் அப்புறம் அங்கே கொஞ்சம் பொருள் வாங்க தோணும். அதான் இதை மட்டும் வாங்கின்னு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.